ஏகப்பட்ட விஷயத்த இந்த ரிஸ்தால அள்ளி தெளிச்சிருக்காங்க. எப்பா என்ன ஸ்பீடுங்க அது, செம பர்ஃபார்மன்ஸுங்க ஜிப் மோட்ல. இந்த பாருங்க, இதில் விட்றேன், இந்த பழத்தை விட்றேன், தெரியுதா பழம்லாம் உங்களுக்கு, இந்த பழத்தெல்லாம் விட்றேன் உங்களுக்கு. நிற்கிறேன் தெரியுதா உங்களுக்கு, இது 2 கையை எடுத்துட்டேன். ரிஸ்தால நான் ரிவர்ஸ் கீர் போட்டு போக போகிறேங்க. ஏன்னா ரிவர்ஸ் கீர் போடுங்களா. வணக்கம், நான் உங்கள் பேட்ரிக். நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஹிக்கிள் எடுத்து வந்திருக்கேங்க. இவ்வளோ யூவி வெஹிக்கிள்லையும் ஒரு பர்ஃபெக்டான ஃபேமிலி ஸ்கூட்டருக்காக இவ்வளோ நாள் நம்ம காத்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து சேர்த்து ஒரு வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த வெஹிக்கிள் தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு, அதுதான் வந்து ஏத்தர். ஏத்தரில் ரிஸ்தா அப்படின்னு ஒரு வண்டி போட்டிருக்காங்களா உங்களுக்கு. என்னமா இருக்குங்க வெஹிக்கிள் உங்களுக்கு, இது ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலிக்கான ஸ்கூட்டர்னு சொல்லலாம் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு அவ்வளோ விஷயம் அடங்கியிருக்குங்க உங்களுக்கு. இதில் உங்களுக்கு காரில் கொடுக்குற ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது இல்லைனா காமெடி பண்ணுறேங்கிறீங்களாங்க? இல்லைங்க, சில விஷயம் நான் இருக்குது, ஒரு சில விஷயங்கள் காரில் கொடுத்த விஷயங்கள் இதில் இருக்குது. இல்லை அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாமே. இந்த ஏத்தர் ரிஸ்தா பொறுத்த வரைக்கும் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும், இதை யார் வாங்கலாம், நம்ம பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும் அது. ஓகேவா, அதை பற்றி பேசுவோம் நம்ம இன்றைக்கி. உங்களுக்கு நல்ல விஷயம் பேச போகிறோம், டீட்டெயிலாக அதை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம் இன்றைக்கி. இது வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மறக்காமல் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க நீங்கள். ஏன்னா நான் இதை பற்றி ஈவி வெஹிக்கிளாக இருக்கட்டும், ஏகப்பட்ட வெஹிக்கிள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு சேரணும் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ. ஏத்தர் ரிஸ்தாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு வேரியண்ட்டாக கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஒன்று ஏத்தர் ரிஸ்தா எஸ் அப்படிங்கிற மாடலும், அது வந்து 2.9 பேட்டரியில் வருது உங்களுக்கு. அதே போல் ஏத்தர் ரிஸ்தா இசட், அதுவும் 2.9 பேட்டரியில் இருக்குது. அது இல்லாமல் ஏத்தர் ரிஸ்தா இசட்லேயே 3.7 பேட்டரி கொண்ட வேண்டி இருக்குது. மொத்தம் 3 வேரியண்ட்டாக கொடுக்குறாங்க உங்களுக்கு. கலரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6 கலர் இருக்குங்க உங்களுக்கு. இதில் உங்களுக்கு காரில் கொடுக்குற மாதிரி டியூட்டல் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. டியூட்டலில் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கலர் உங்களுக்கு. இது கலருக்கு பேர் பார்த்தீங்கன்னா காட்டன் க்ரீன் அப்படிங்குவாங்க உங்களுக்கு. இது இதே போல் வந்து எல்லோவில் இருக்குது உங்களுக்கு, ஒயிட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இருக்குது, ஒயிட் அண்ட் ப்ளூவில் இருக்குது உங்களுக்கு. செம்ம சூப்பராக இருக்குங்க, ஸ்லீக் கலர்ஸாக இருக்குது உங்களுக்கு. இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அழகாக இங்கே வந்து ஏத்தர் அப்படிங்கிற அவங்க நேம்பேஜ் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு. இதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பியானோ பிளாக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுங்க பியானோ பிளாக் வித் ஒயிட் பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது காம்பினேஷன் உங்களுக்கு. இது அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் உங்களுக்கு அழகாக இருக்குது உங்களுக்கு. இது காட்டன் க்ரீன் அப்படிங்கிறாங்க. ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்இடி தாங்க உங்களுக்கு. இது எல்இடி டிஆர்எல் தான் உங்களுக்கு. இது லைட்டை போட்டு காட்டுறாங்க உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது உங்களுக்கு, நைட்டில் நல்ல விஷயம்லாம் இருக்குது உங்களுக்கு. இது இண்டிகேட்டர் போடுறோம், இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா பீப் சவுண்டோட இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் ஆகுது உங்களுக்கு. இது ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் டயர் சைஸ் வந்து 12 இன்ச்சுங்க உங்களுக்கு. இது அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சூப்பராக இருக்குது உங்களுக்கு. இது 90/90 உங்களுக்கு செக்ஷன் உங்களுக்கு டயர் உங்களுக்கு. ரியரை பொறுத்த வரைக்கும் அதே 12 இன்ச் தான் உங்களுக்கு. இது 100/80 செக்ஷன் உங்களுக்கு. இது இந்த பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 200 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் ட்ரம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பொறுத்த வரைக்கும் நம்ம பேசியாச்சு நமக்கு. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும், ரியரை பொறுத்த வரைக்கும் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரியரை பொறுத்த வரைக்கும் லைட்டை பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு. இது சேஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிளில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னாக்கா, ஃபால் சேஃப் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஃபால் சேஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறீங்களா, இன்கேஸ் நம்ம வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கப்போ நம்ம வந்து தவறுதலாக நம்ம கீழே விழுந்துட்டாலோ, வண்டி ஓட்டிகிட்டு இருக்க தவறுதலாக கீழே விழுந்துட்டாலோ, இதுவே மற்ற வண்டியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, வண்டி வந்து இன்ஜின் வந்து இங்கிலீஷில் ஆன்லேயே இருக்கும். புரியுங்களா, வண்டி வந்து ஆன்லேயே ஓடிட்டு இருக்கும் வண்டி உங்களுக்கு. நீங்கள் கீழே விழுந்தாலும் சரிங்களா, வண்டி வந்து ஆன்லேயே ஓடிட்டு இருக்கும். அதனால் என்ன ஆகும்னாக்கா, தெரியாமல் நம்ம எந்திரிக்கிறோம் நினச்சி அந்த ஆக்சிடென்ட் கை வச்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு, டக்குன்னு வண்டி பட்டு இழுத்துட்டு போகும். இது போல் விஷயம் நிறைய நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த ஏத்தர் ரிஸ்தா பொறுத்த வரைக்கும் ஃபால் சேஃப் என்ன ஆகும்னாக்கா, நீங்கள் கீழே விழுந்த உடனே அதை சென்ஸ் பண்ணி மோட்டர் வந்து கட் ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. மோட்டர் கட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, யாரும் எடுத்து தூக்குறாங்க, இல்லை நீங்களே எந்திரிக்கிறீங்க அப்புறம் நீங்கள் தவறுதலாக பிடிச்சா கூட ஒன்றும் ஆகாது. இதாங்க ஃபால் சேஃப் அப்படிங்கிறது. மேஜிக் ட்விஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. என்ன அப்படின்னாக்கா, நான் வெஹிக்கிள் ஓட்டி காட்டுறவங்க சொல்ல முடியும் உங்களுக்கு, அது செஞ்சு காட்ட முடியும் உங்களால். ஆனால் சொல்கிறேன் உங்களுக்கு, நம்ம வந்து ஆக்சிடென்ட் கொடுக்கலாம் இப்படி நமக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் த்ராட்டல் கொடுத்துட்ருக்கப்போ நம்ம வந்துட்டு இன்கேஸ் நம்ம வந்து பிரேக் அடிக்காமல் இதை வந்து அப்படியே ரிவர்ஸில் விட்டோம்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு. இது இப்படி திருவோம், அப்படியே கையை காட்டுறது எப்படி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி சும்மா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இப்படி திருவோம், நம்ம எப்படி வண்டியை இப்படி திருவோம், நம்ம இப்படி தான் திருவோம் ஆக்சிடென்ட் கொடுக்குறதுக்கு, நம்ம த்ராட்டல் கொடுக்குறதுக்கு. அதுவே ரிவர்ஸில் திருவுனாக்க வண்டி வந்து ஸ்லோ டவுன் ஆகிடுங்க உங்களுக்கு.
ஆட்டோ ஹோல்டு ஒன்று இருக்குங்க. இந்த ஆட்டோ ஹோல்டு எதில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம காரெல்லாம் ஹில் ஹோல்டு அசிஸ்ட் சொல்லுவோம் உங்களுக்கு. என்ன அப்படின்னாக்கா இன்கேஸ் நம்ம வந்து ஹில்ஸ் மேலே ஏறுறப்பையோ அல்லது வந்து கீழே இறங்குறப்பையோ நம்ம என்ன பண்ணாக்கா டக்குன்னு வந்து வண்டி வந்து ரோல் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? பட் இந்த வெஹிக்கிள் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா இது ஹில் ஹோல்டு சொல்லாமல் ஆட்டோ ஹோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அந்த ஆட்டோ ஹோல்டு பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் நம்ம வந்து ஃபேமிலியோடு இருக்கோம், நம்ம இப்போ நான் என் ஃபேமிலி என் குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு என் பசங்க இருக்காங்க அப்படின்னாக்கா, இல்லை இன்கேஸ் ஃப்ரெண்ட்டை திங்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும்னாக்கா நம்ம வந்து ஹில்ஸ் மேலே ஏறுறப்ப நம்ம ஹில்ஸே விட்டுருங்க, நம்ம வந்து மேம்பாலத்தில் ஏறுறப்ப ஏதோ ஒன்று ஆகிடுச்சு, பின்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு வண்டி பிரேக் அடிச்சிட்டான்னு வச்சுங்க, நம்ம பாட்டுக்கு வண்டி என்ன பண்ணாக்கா நம்ம ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதா இல்லை வந்து ஃபேமிலி இப்படி பார்க்குறதா இன்னும் புரியாது நமக்கு. அந்த மாதிரி சமயங்களில் இந்த ஹோல்டு அசி பார்த்திங்க ஆட்டோ ஹோல்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்படியே வெஹிக்கிள் நிற்க வச்சுருக்கோம். நமக்கு ப்ரெஷர் பண்ணுறப்ப பார்ப்போம் நம்ம இதை உங்களுக்கு. இன்கேஸ் நம்ம வண்டியை வீட்டில் பார்க் பண்ணியிருக்கோம், நைட்டில் அதை பார்க் பண்ணியிருக்கோம், இல்லை இன்கேஸ் நம்ம வந்து வேறு எங்கேயோ பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் பார்க் பண்ணிட்டு உள்ளே சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா நம்மளோட வெஹிக்கிளில் வந்து யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து என்ன பண்ணுறானாக்கா நம்மளோட நாலேஜே இல்லாமல் வண்டியை வந்து நவுத்துறான், இப்போ திருடுற மோட்டிவில் நவுத்துறான், இல்லை வந்து நம்ம ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு 2 மீட்டர் நவுத்திட்டாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைலுக்கு வந்துட்டு அலர்ட் வந்துருங்க உங்களுக்கு. அது இல்லாமல் வண்டி வந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு, பீப் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இது நல்ல விஷயம். பீப் சவுண்ட் கொடுத்து வச்சுக்கலங்க, இன்கேஸ் ஹோட்டலாக இருக்குனாக்கா 4-5 பேர் டக்குன்னு வந்து இதாகிடுவாங்க, நமக்கு அலர்ட் ஆகிடுவாங்க உங்களுக்கு. நமக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் உங்களுக்கு. நம்ம வந்து இது ஃபேமிலி ஸ்கூட்டர் அப்படிங்கிறோம் நம்ம. இது எப்படா ஃபேமிலி ஸ்கூட்டர் அப்படிங்கிறீங்களா உங்களுக்கு கேட்பீங்க, எப்படா அப்படிங்கிறது. என்ன விஷயம் அப்படின்னாக்கா இந்த வெஹிக்கிளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இது யாருக்கு காம்படிட்டராக இருக்கும் அப்படின்னாக்கா பெட்ரோல் வெஹிக்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது வந்து ஆக்டிவாக இருக்கும், ஜூபிட்டருக்கும் ஒரு பெரிய காம்படிஷனாக இருக்குங்க உங்களுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா சீட்டை பாருங்களேன் உங்களுக்கு. இந்த ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயேங்க லார்ஜஸ்ட் சீட்டாங்க இது 900 சீட் ஆகாது உங்களுக்கு. இது பாருங்களேன் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சீட்டு பாருங்கள் உங்களுக்கு. நல்ல பெரியஸாக இருக்குங்க உங்களுக்கு, நல்ல பெரிய சீட், லார்ஜ் சீட்டுங்க உங்களுக்கு. நான் உட்காடுறேன், என் பொண்ணு உட்காடுறாங்க, என் மிஸ்ஸஸ் உட்காடுறாங்க அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும். இல்லை நானும் என் மிஸ்ஸஸும் திங்ஸ் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா கூட வச்சு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. அந்த அளவுக்கு பெரிய சீட்டுங்க உங்களுக்கு. இது ஒன்ஸ் நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த வெஹிக்கிளாக சரிங்க முதல்ல டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஓட்டி பாருங்கள், உங்கள் ஃபேமிலி அடிச்சுட்டு ஓட்டி பாருங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்து உட்காடுறேன் உங்களுக்கு. என்னோடய ஹைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5.3 இல்லை 5.4 இருப்பேன், அவ்வளோதான் இருப்பேன் உங்களுக்கு. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குங்க எனக்கு. பாருங்கள் என்னோட டோ ஃபுல்லாகவே வந்து கீழே வந்து இதாகிடுச்சு உங்களுக்கு. என்னோட டோ ஃபுல்லாக கீழே இதாகிடுச்சு உங்களுக்கு. ஓகே, நான் ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் உட்காந்துருக்கேன் உங்களுக்கு. இதில் ஃப்ரீயாக உட்காந்து ஃப்ரண்ட்டில் ஃப்ரீயாக இருக்குது எனக்கு. இது அதே மாதிரி இங்கே ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்க உங்களுக்கு. என்னை பற்றி கண்டிப்பாக வந்து வாட்டர் கேன் வைக்க 2 வாட்டர் கேன் வைக்கலாம் நினைக்கிறேன். இல்லை 2 வாட்டர் ஒரு வாட்டர் கேன் கண்டிப்பாக வைக்கலாம், நமக்கு வாட்டர் கேன் வைக்கலாம். அடுத்தது சைட் ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் அது வந்து சைட் ஸ்டாண்ட் நம்ம வந்து எடுக்கவே இல்லைனாக்கா வண்டி ஆன் ஆகாதுங்க உங்களுக்கு. அது வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக வந்துட்டு வண்டி ஓட்டலாங்க. இந்த வண்டியை ஒன்று ஈகோ மோடில் ஓட்டலாம், ஒன்று வந்து ஜிப் மோடு ஒன்று இருக்குது உங்களுக்கு. நான் வெஹிக்கிள் ஓட்டுறப்ப காட்டுறேன் உங்களுக்கு. அந்த மோடு மாத்திரம் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ஈகோ மோட், ஜிப் மோடு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சுவிட்ச் உங்களுக்கு. இது ஸோ வரதுக்கு இங்கே இருக்குது சுவிட்ச் இருக்குங்க, ரிவர்ஸ் சுவிட்ச் இங்கே இருக்குது, ஓகேங்களா? அடுத்து இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னாக்கா இண்டிகேட்டர் இருக்குங்க உங்களுக்கு. இண்டிகேட்டர் போகிறதுக்காக சுவிட்ச் இங்கே இருக்குது. இது வந்து மெயினுங்க. இது ஜாய்ஸ்டிக் அப்படிங்குவாங்க உங்களுக்கு. இது இந்த ஜாய்ஸ்டிக் எதுக்காக அப்படின்னாக்கா இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி ஃபுல் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஃபுல் ஜாய்ஸ்டிக் இங்கே இருக்குது உங்களுக்கு. இது ஹெட்லாம்போட டிம் பண்ணிக்கிறது பிரைட் பண்ணிக்கிறதுக்காக சுவிட்ச் உங்களுக்கு. இது இந்த ஹெட்லாம் போட்டு காட்டினா உங்களுக்கு. இது அதோட சுவிட்ச் தான் உங்களுக்கு. இது மிரரை பொறுத்த வரைக்கும் அழகாக இருக்குது. மிரர் உங்களுக்கு நல்ல மிரர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் நல்லா ஒய்டராக இருக்கும். சீட்டை பொறுத்த வரைக்கும் சீட்டு குவாலிட்டி சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது எஸ் மாடலில் போனீங்க அப்படின்னாக்கா பியூர் பிளாக்கில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இதே ஜெட் மாடலில் போகிறீங்க அப்படின்னாக்கா டியூ12 கலரில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து எல்லா வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டேன் பின்னாடி உட்காந்துருக்கேன் பாவம் இல்லையா அப்படிங்கிறீங்களா? பின்னாடி உட்காந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அப்படின்னாக்கா இந்த பாருங்கள், இன்கேஸ் பின்னாடி உட்காராங்க அப்படின்னாக்கா பேக்லாஸ் கொடுத்துறாங்க. இந்த விதம் வந்து உங்களுக்கு இடிக்காது, ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு உட்காரத்துக்கு. உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த இது டாப் மாடலில் கொடுத்துருது, இசட் மாடலில் வந்துருது உங்களுக்கு. இது எஸ் மாடலாக தான் அசைஸில் மட்டும் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை இப்போ நம்ம பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். நம்ம இதில் பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 32 லிட்டர் பூட் ஸ்பேஸுக்கு அது. அது இல்லாமல் ஒரு மொத்தம் வந்து அசரிஸில் ஒரு பேக் மாதிரி இருக்குங்க அது உங்களுக்கு. அதை வாங்கி நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ஃபிட் பண்ணிடுறாங்க. அசரிஸில் உங்களுக்கு ஃபிட் பண்ணிட்டாக்கா அது வந்து 22 லிட்டருக்கு உங்களுக்கு. ஆக மொத்தம் 56 லிட்டர் பூட் ஸ்பேஸுக்கு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு. இதில் உங்களுக்கு பார்ப்போம். இப்போ இது பாருங்கள், அது என்னடா அவன் தூக்குறான்னு பார்க்குறீங்களாங்க. இது அசரிஸில் தான் வரும் உங்களுக்கு. இது உங்களுக்கு
இது அப்படியே வந்து இதுக்குள்ளே பாருங்க, இங்கே பாருங்கள் அப்படியே இது இவ்வளோ தூரம் ஃப்ரீயாக பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபுல் ஹெல்மெட் வைக்கலாம், ஒரு ஆஃப் ஹெல்மெட் கூட வைக்கலாம், மொத்தம் 2 ஹெல்மெட் கூட வைக்கலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து திங்ஸ் வைக்கிறதுனா சூப்பராக வைக்கலாம். இது 32 லிட்டரு உங்களுக்கு, இது 2 லிட்டரு உங்களுக்கு. இது நைட் நேரத்தில் போய் நம்ம வந்து திங்ஸை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, பூட்டு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு அழகாக லைட் எரியுங்க உங்களுக்கு. இப்போ தெரியல உங்களுக்கு, இது தெரியுதா? அதே போல் இது அசரிஸில் போட்டுக்கலாம் நமக்கு. இது உங்களுக்கு ஆன் பண்ணுற பார்ப்போம். நம்ம அழகாக வச்சு பார்த்தீங்களா? இப்போ வண்டி ஆஃபில் இருக்குது, மோட்டார் ஆஃப்னு இருக்குது உங்களுக்கு. இது மொபைல் ப்ளூடூத் கனெக்டில் இருக்கா காட்டுது, மொபைல் ப்ளூடூத் கனெக்டாக காட்டுது. சார்ஜ் 25% இருக்குது உங்களுக்கு. எவ்வளோ கிலோமீட்டர் போகும் காட்டுது உங்களுக்கு. இது டச் ஸ்க்ரீன் கிடையாது உங்களுக்கு, ஜாய்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணி ஆகணும் நம்ம. இதுதான் வந்து ஸ்மார்ட் ஈகோ மோடு. இதை மாற்றினாக்க தான் ஜிப் மோடு வரும் உங்களுக்கு. இந்த ஸ்மார்ட் ஈகோ மோடில் உங்களுக்கு வந்துட்டு ஸ்மார்ட் ஈகோ மோடில் அதிகபட்சமாக 40லேருந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம் நமக்கு. இதுவே ஜிப் மோடாக இருந்துச்சுனாக்கா 75 to 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க உங்களுக்கு. நம்ம ஓட்டி பார்ப்போம். நம்ம இதை வந்து நம்ம வந்து ஏத்தர் ஆப் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதை கூகுள் மேப் நேவிகேஷன் இருக்குங்க. அது ஏத்தரோட ஆப்பை வந்து நம்ம மொபைல் ஏற்றிட்டு அது மூலியமாக நம்ம வந்து இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து நான் லொக்கேஷன் ட்ராப்பில் இங்கே வந்துருங்க அப்படின்ட்டு அந்த லொக்கேஷனை நான் ஏத்தர் ஆப்பில் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாங்க. சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் உங்களுக்கு. அது இங்கே வந்து நம்ம வந்து ஏன்னா மொபைல் எடுத்துகிட்டு பார்த்துருக்க அவசியம் கிடையாது நமக்கு. அது உங்களுக்கு அழகாக இதை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்ம மட்டும் இதில் உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னாக்கா நியர்பை சார்ஜிங் ஸ்டேஷன் காட்டும் உங்களுக்கு. இது உங்களுக்கு அதே போல் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்கேஸ் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டீங்க, நீங்கள் தலைவன் எங்கே போனாலும் தெரியல, பயந்துட்டே போயிட்டீங்க, அவன் எங்கே போனான் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைன் பை லொக்கேஷனில் பார்த்துக்கலாம். நமக்கு அது ஆப்பில் பார்த்தாலே அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் நமக்கு. இது போல் விஷயங்கள்லாம் நமக்கு வந்து நல்லா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது. அப்புறம் நமக்கு வந்துட்டு அங்கங்கே போலீஸ் நிப்பாட்டுவாங்க. நம்மளை நிப்பாட்டி வந்து லைசன்ஸ் கொடுப்பா, ஆர்சிபி கொடுப்பா கேட்பாங்க. அது காட்டக்கூடிய நம்மளுடைய கடமை அது. பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ரிஸ்தா டாப் மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்பில்டாகவே டாக்குமெண்ட் நம்ம வந்து இது ஏற்றிக்கலாம். நமக்கு ஆப்பில் ஏற்றுறோம் நமக்கு. உங்களுக்கு ஆப்பில் ஏற்றுறது அப்படியே இங்கே வந்துடும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் இருக்குது உங்களுக்கு. இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் சைட் இருக்குது உங்களுக்கு. இதுவே வந்து நம்ம வந்து லைசன்ஸ் வச்சுக்கலாம், நமக்கு இன்சூரன்ஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு. இது போல் எல்லா விஷயமும் வச்சுக்கலாம் உங்களுக்கு. இதில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் நமக்கு வந்துட்டு. அவன் கேட்குறப்ப இப்படி காட்டிடலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? சூப்பராக டிஜிட்டல் இந்தியாவில் இல்லை நம்ம சேஃப்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த வெஹிக்கிளில் வந்து யார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நம்ம அது பேசுவோம். நம்ம இந்த வெஹிக்கிளில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படிங்கிறீங்களா? நம்மளோட லைவ் லொக்கேஷனை நம்மளோட ஃபேமிலி மெம்பருக்கு ஒருத்தவங்க கண்டிப்பாக நம்ம அனுப்பிச்சிடலாம் நமக்கு. இன்கேஸ் இப்போ நானே நைட்டு கிளம்புறேன், ஒரு இடத்துல இருந்து கிளம்புறேன் அப்படின்னாக்கா நான் எங்கே கிளம்பியிருக்கேன், நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு யாருக்கும் தெரியாது உங்களுக்கு. ஏன்னா ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா நான் அனுப்புகிற லொக்கேஷனை வச்சு அவங்க ட்ராக் பண்ணிக்கலாம். என்ன நான் எங்கே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் என்ன அவங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பட்டனை வந்து அப்படி கிட்ட வந்துடுறது காட்டுங்க. இந்த பட்டனை வந்து 3 டைம் ப்ரெஸ் பண்ணணும். என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஆப் மூலயமா நம்ம ஆப்பில் வந்து ஒரு நம்பர் சேவ் பண்ணியிருப்போம். அந்த நம்பருக்கு நம்மளோட லைவ் லொக்கேஷன் உடனே போய்டும் நமக்கு. அவங்க நம்மளை வந்து 1 ஹவருக்கு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். நம்மள சூப்பர் பைக்ஸ் எல்லாம் இருக்குது, டிசிஎஸ் சொல்லுவாங்க. அதே போல் இதில் விஷயம் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு வந்து டிசிஎஸ் கிடையாது. இது வந்து இது வந்து பார்த்தா ஸ்கிட் கண்ட்ரோல் அப்படிங்கிறாங்க. அது இந்த ஸ்கிட் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா இன்கேஸ் நம்ம வந்து மழை பெஞ்சிருக்கு, அந்த சேத்துக்குள்ளே போகிறோம், நம்ம இன்கேஸ் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வழுக்கிற மாதிரி இடத்துல போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா 2 வீலையும் ஃப்ரண்ட் வீலையும் பேக் வீல்லையும் ஸ்பீட் சென்சார் ஒன்று இருக்குங்க உங்களுக்கு. அந்த சென்சார் என்ன பண்ணணும்னாக்கா நமக்கு நம்ம வந்து ரொம்ப ஃப்ரண்ட் வீல் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது, ரியல் வந்து கம்மியாக போகுது அப்படின்னாக்கா அதை சென்ஸ் பண்ணிவிட்டு அது தகுந்தாப்பில் ஸ்பீடு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்து நம்ம ஸ்கிட் ஆகாமல் பார்த்துக்கணும் நமக்கு. ஏன்னா இப்போ மற்ற வீக்கில் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஸ்கிட் ஆகிறப்ப என்ன பண்ணுவோம், நம்ம பயந்துக்கிட்டு நம்ம வந்து ஆக்சிடென்ட் கொடுத்துருவோம் நம்மளுக்கு. அப்போ என்ன ஆகுனாக்கா ஃப்ரண்ட் வீல் ஒரு பக்கமும் ரியல் வீல் எடுத்துகிட்டு போய் தான் ஸ்கிட் ஆகிறது நமக்கு. அது இதில் நடக்காது உங்களுக்கு. இப்போ பேட்டரி சார்ஜ் பற்றி பேசுவோம் நமக்கு. உங்களுக்கு சார்ஜ் வந்து இங்கே போடுறோம், நம்ம சார்ஜிங் தான் போடணும் நமக்கு, ப்ளக் பண்ணிக்கணும் நமக்கு. இது இந்த 2 மாடலுக்கும் சார்ஜிங் டைம் பொறுத்த வரைக்கும் எஸ் மாடலுக்கு 2.9 வேரியண்ட்டுக்கு உங்களுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா 8.5 மணி நேரம் போடணுங்க சார்ஜ். ஆனால் நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து 0 வச்சுருக்க மாட்டோம் நம்ம வண்டியை. இப்போ மொபைல் வச்சுருக்கோம், நம்ம மொபைலை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் எப்போ போடுவோம், நம்ம
ஒரு 30% வந்து சார்ஜ் போட ஆரம்பிச்சிடும் நமக்கு உங்களுக்கு. இல்லை 0 ஆகி ஆஃப் ஆனதுக்கு சார்ஜ் போட போகிறோம் நம்ம, அது எப்போதும் அப்படி போட மாட்டோம் நமக்கு உங்களுக்கு. எப்பயாவது ஒரு சமயத்தில் மட்டும் தான் நம்ம ஆகும் உங்களுக்கு. மற்ற சமயத்தில் என்ன உங்களுக்கு ஒரு 20% இருக்கப்பயோ இல்லை 30% சார்ஜ் போட்டுரும் நமக்கு. அதே போல் தான் இது சொல்கிறாங்க. இதை வந்து 0லேருந்து சார்ஜ் போடனா தான் 8.5 மணி நேரம் உங்களுக்கு. அல்லது இப்போ இதே 30% சார்ஜ் இருக்குது அப்படின்னாக்க வெறும் 5.5 மணி நேரம் 5.25 மணி நேரம் சார்ஜ் போட்டால் போதுங்க உங்களுக்கு இந்த வண்டிக்கு உங்களுக்கு. எஸ் மாடலை பொறுத்த வரைக்கும். ஜெட் மாடலையும் இந்த 2.9 இருக்குல்ல பேட்டரி இருக்குல்ல உங்களுக்கு, அந்த வெஹிக்கிளுக்கு இதே தான் உங்கள் கண்டிஷன் உங்களுக்கு. இதுவே வந்து 3.7 இருந்துச்சுனாக்கா 4.5 மணி நேரம் சார்ஜ் போட்டால் போதுங்க உங்களுக்கு. ஓகே, ஒரு சார்ஜ் போட்டால் எவ்வளோ கிலோமீட்டர் போகுது அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் ஐடிசி பொறுத்த வரைக்கும் 123 சொல்கிறாங்க உங்களுக்கு. ஐடிசி அப்படின்னா என்னங்கிறீங்களா, டிரைவிங் கண்டிஷனுங்க, இந்தியன் டிரைவிங் கண்டிஷன் அப்படிங்குவாங்க உங்களுக்கு. அதாவது நம்ம டிரைவிங் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் வந்து 123 கிலோமீட்டர் போகும் அப்படிங்கிறாங்க. நம்ம அதெல்லாம் எடுத்துக்க வேணாம். சாலில் 100 கிலோமீட்டர் எடுத்துக்கோம் நம்ம. ஓகேங்களா, ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணாக்கா 100 கிலோமீட்டர்ஸ் போகுங்க உங்களுக்கு. அப்படி மைண்ட் செட் பண்ணிக்கோ நம்ம. ஓகேங்களா, வந்து ஜெட் மாடலில் 3.9 ஓட்டிருக்குல்ல உங்களுக்கு, அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐடிசி வந்து 153 கிலோமீட்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு. அது ஐடிசியை விட்டுட்டு நம்ம பார்த்தாக்கா 125 கிலோமீட்டர் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள்களுக்கு எஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் 1,33,000 ஆன் ரோடு உங்களுக்கு. 1,33,000 என்னென்ன இன்க்ளூடிங் அப்படின்னாக்கா வண்டி விலை, இன்சூரன்ஸு, ஆடியோ சார்ஜஸ்ஸு ப்ளஸ் இந்த ப்ரோ பேக் போட போகிறோம். இந்த ப்ரோ பேக் நம்ம பேசினோம், நம்ம அந்த ப்ரோ பேக்கெலாம் வந்து 20,000 ஆகுங்க உங்களுக்கு. அது எல்லாமே சேர்த்தா 1,33,000 தான் வரும் உங்களுக்கு. எஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் அது 2.9 ஓட்டுக்கு அது உங்களுக்கு பேட்டரியோடு வருது உங்களுக்கு. இதுவே வந்து ஜெட் மாடலாக இருந்துச்சுனாக்கா, ஜெட் மாடலில் 2.9 இருக்குல்ல, அது வண்டியோட விலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1,52,000 தான் உங்களுக்கு. இது அதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு. வண்டி விலை, இன்சூரன்ஸு, ஆடியோ சார்ஜஸ்ஸு ப்ளஸ் இந்த ப்ரோ பேக்கோட இன்க்ளூடிங் ஆனது. இதுவே வந்து டாப் மாடலான இது ZX-ல 3.7 பேட்டரி கொண்ட வெஹிக்கிளாக இருந்துச்சுனாக்கா 1,78,000 உங்களுக்கு. இது இதில் வந்து நான் சொன்ன எல்லா விஷயமும் ஆட் ஆகிடும் உங்களுக்கு. இதுதான் இதோட காஸ்ட்டோட இது உங்களுக்கு. இதில் பேசியாச்சு. எனக்கு வண்டியை ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்க வண்டியை ஓட்டாமல் இருக்குது நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. வாங்க வண்டியை ஓட்டி பார்ப்போம் நம்ம இன்றைக்கி. அந்த ஹில் கோல்டை போட்டு பார்ப்போம் நம்ம இன்றைக்கி. எல்லாத்தையும் பண்ணி பார்த்துருவோம் நம்ம. வாங்க வாங்க ரைடு கிளம்புறோம் நம்ம. வெஹிக்கிள் ஆன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ 2 மோடு சொல்லலாம் உங்களுக்கு. ஸ்மார்ட் ஈகோ மோடு ஒன்று இருக்குது, ஜிப் மோடு இருக்குது. இப்போ ஸ்மார்ட் ஈகோ மோடு போக போகிறோம் நம்ம இப்போ. ஓகே, மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. ஸ்மார்ட் ஈகோ மோடில் அவங்க 40 கிலோமீட்டர் ஸ்பீடு போகணுன்ருக்காங்க, 40-50 போகணுன்ருக்காங்க. பரவாயில்லைங்க, எடுத்தோன்னு நல்ல புஷ் இருக்குங்க உங்களுக்கு வண்டியில் உங்களுக்கு. $28, $30, $31, $33 பார்ப்போம். ஸ்மார்ட் ஈகோ மோடில் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுது பார்ப்போம் நம்ம. 35 மேலே போக மாட்டேங்குது. ஓகே, 36 வந்துருக்கு. பரவாயில்ல, அவங்க சொன்னது கரெக்டு தான். அதாவதுங்க, இந்த ஸ்மார்ட் ஈகோ மோடில் போனால் தான் அவங்க சொல்கிற அந்த கிலோமீட்டர் கிடைக்கும் உங்களுக்கு. அது ஜிப் மோடில் போனாக்கா ஃபாஸ்ட்டு கிடைக்கும், பட் ஆனால் அந்த கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு கவர் ஆகாது உங்களுக்கு. ஐடிசி படி 125 சொல்கிறாங்களா உங்களுக்கு. அது அவங்க 40 கிலோமீட்டர் வந்துச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு. ஸ்மார்ட் ஈகோல 40 வந்துருச்சு உங்களுக்கு. அதை தாண்டி போகிறத 40 ட்ரை பண்ணுது, ஆனால் முடியல அதனால். ஓகே, இப்போ நம்ம வந்து இண்டிகேட்டர் போடுவோம் நம்ம. இப்போ ஸ்மார்ட்லேருந்து ஜிப்புக்கு போவோம் நம்ம. பாருங்கள், ஸ்மார்ட் ஈகோ முடிஞ்சு இருக்குது. நான் ஜிப்புக்கு போக போகிறேன். இப்போ ஜிப்புக்கு மாறிடுச்சு. வா, ஏங்க ஜிப்புக்கு போனதே பாருங்க. ஏப்பா, என்ன ஸ்பீடுங்க அது. செம பர்ஃபார்மன்ஸுங்க ஜிப் மோட்ல. வாவ், அல்டிமேட்டா இருக்குங்க ஜிப் மோட்ல. ஐயோ, பர்ஃபார்மன்ஸ் தோத்துரும் போயிருக்கு அதுல. பாருங்க, 80 தொட்டு நம்பர்ல எத்தனை செகண்ட்ல வந்துருக்க பாத்தீங்களா பாருங்க. சூப்பருங்க. எனக்கு சூப்பர் செம்மையா இருக்குங்க. வா, இதுல திரும்ப நம்ம ஆக்சுவலா எனக்கு இன்னும் போட்டு ஆசையா இருக்கு எனக்கு. நம்ம அங்க போய் திருப்போம், நம்ம ரவுண்டா போய் திருப்போம் நம்ம.
மழை பெய்ஞ்சிருந்துச்சு, இந்த பக்கம் சேரு இருந்துச்சுனாக்கா விட்டு பார்க்கலாம் பார்க்குறேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஹைவேஸாக இருக்கா, அதாவது கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ பாருங்க, நான் இப்போ 0 எடுக்கலாம் நடப்பேன். உதாரணத்துக்கு ஜிப் மோடுக்கு ஓகே, இப்போ 0 வந்துச்சு. இப்போ ஜிப் மோட போகணும். இப்போ 80 கிலோமீட்டர் எவ்வளோ போய் பார்ப்போம் நம்ம. பாருங்க, சான்ஸே இல்ல ப்ரோ. வாட் ப்ரோ, செய்ய பயங்கரமா இருக்க. ஓகே, இப்போ மேஜிக் டெஸ்ட் சொன்னாங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம வந்து 65 போயிட்டு இருக்கோங்க. இப்போ அந்த மேஜிக் டெஸ்ட் பத்தி பார்ப்போம் நம்ம உங்களுக்கு. இப்போ பாருங்க, இப்போ மேஜிக் யூஸ் பண்ற பாருங்க, கையை அப்படி குறைக்கிறேன், இங்க பாருங்க குறையுது உங்களுக்கு. நான் பிரேக் போடல, தெரியுதா உங்களுக்கு? நான் திரும்பி வேணா பண்ணி காட்டுறேன், அந்த ரோட்ல பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதுவும் ஏத்துறதானா? எஸ். ஓகே, இப்போ மேஜிக் டெஸ்ட் கொடுக்க போறேன். நீங்க பாத்துங்க, கையை பாத்துங்க. குறைக்கிறேனா? நான் வந்து அப்படியே பாருங்க, அப்படியே இருக்கா, தெரிய பாருங்க. நான் பிரேக்லாம் அடிக்கல, எதுவும் அடிக்கல, தெரியுதா? நானும் நிப்பாட்டில் எதுவும். ஓகேவா? இதான் மேஜிக் டெஸ்ட். இதில் விடுவோம். இப்போ இதில் விட்டு பாருங்க, இந்த மாதிரி விட்டுருவோம். தெரியுதா? பள்ளமா இருக்கா? நான் அதுலயே விட்டுறேன் பாருங்க. ஐயோ அப்பா, அம்மா பரவாயில்லைங்க. இந்த பாருங்க, இதில் விடுறேன், இந்த பழத்தை விடுறேன். தெரியுதா பழம்லாம் உங்களுக்கு? இந்த பழத்தெல்லாம் விடுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? நான் இப்போ எவ்வளோ ஸ்லோப்பில் நிற்கிறேன் தெரியுதா உங்களுக்கு? இது 2 கையை எடுத்துட்டேன் பாருங்க, 2 கையை எடுத்துட்டேன். எவ்வளோ ஸ்லோப்பில் நிற்கிறேன் நான் உங்களுக்கு. ஆட்டோ கோல்டுங்க, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க ஆட்டோ கோல்டு. உண்மையிலே இதில் கோல்டு அப்படி காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு ஆட்டோ கோல்டு? உங்களுக்கு ஆட்டோ கோல்டு போட்டுருக்கு, தெரியுதா? எவ்வளோ ஸ்லோப் தெரியுதா உங்களுக்கு? அந்த ஸ்லோப் தான் நிப்பாட்டணும் நம்ம. ரெஸ்டால நான் ரிவர்ஸ் கீர் போட்டு போக போறேங்க. ஏன்னா ரிவர்ஸ் கீர் போட்டுக்கலாம். ஆமாம், ரிவர்ஸ் வண்டி ஓட போகிறேன். நான் பாப்பமா, அது உங்களுக்கு இந்த ரிவர்ஸ் சுவிட்ச் இருக்குல்ல, அதை நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, அப்படி ரிவர்ஸ் வந்துச்சா உங்களுக்கு? சுவிட்ச் எது டேரக்ஷன் இந்த பக்கம் போகுது. இப்போ அப்படியே ஃப்ரெண்டில் வந்துருக்கு. ஓகே, ஒரு சிக்கான இடத்த மாட்டிட்டோம்னாக்கா ரிவர்ஸ் கீரை போட்டு நம்ம மட்டும் போயிட்டே இருக்கலாம். மாட்டுக்கு ஒரு இது படிக்கணும்னாக்கா ஓகேங்களா? அது பாட்டு ரிவர்ஸ் போகுது பாருங்க. ஓகேங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப சீரியஸாக சொல்கிறாங்க உங்களுக்கு. நான் ஓட்டுறப்ப எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்மார்ட் ஈக்கோ மோட் ஆகட்டும், ஜிப் மோட் ஆகட்டும். ஆனால் ஸ்மார்ட் ஈக்கோ மோடோட ஜிப் மோடில் இன்னும் செம்மையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. உங்களுக்கு நல்லா செம பிக்கப் இருக்குது உங்களுக்கு. மேலே உங்களுக்கு வண்டியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு யூசேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெயினாக டெய்லி அவங்களோட என்ன ஒர்க் இருக்கும். இன்கேஸ் வந்து அவங்க வந்து வேலைக்கு போகாத பட்சத்தில் கொண்டு போய் பாப்பா ஸ்கூலில் விடுறதா இருக்கட்டும், அவங்க வந்து க்ரோசரிஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வெளியில் கடைக்கு போகிறதா இருக்கட்டும், இது போல் விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு. அப்படி பண்ணுறாங்கனாக்கா அதிகபட்சம் அவங்க ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போவாங்க உங்களுக்கு. சரிங்களா? அது ஒரு கணக்கு உங்களுக்கு. அதே போல் நம்ம மிஸ்ஸஸ் வந்து ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதிகபட்சமாக ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுவாங்க அவங்களுக்கு.
அப்போட்டு இது 40 கிலோமீட்டர் வரப்போகுது உங்களுக்கு. ஓகேவா? இது போல தான் இருக்குது உங்களுக்கு. லைசன்ஸ் வச்சுருக்க பசங்க காலேஜ் போனாலும் சரி உங்களுக்கு, வேறு ஏதாவது ஒர்க்கு போனாலும் சரி உங்களுக்கு, அதிகபட்சம் எவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படின்னாக்கா ஒரு 50 கிலோமீட்டர் போகிறாங்க அப்படின்னாக்கா, 40 கிலோமீட்டர் போகிறாங்க அப்படின்னாக்கா 40-80 கிலோமீட்டர்னாக்கா அவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. டே டு லைஃப்பில் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இதே வந்துட்டு இப்போ நான் வாங்குறேன் அப்படின்னாக்கா நான் வந்து ரொம்பலாம் போக மாட்டேன் உங்களுக்கு. நான் ஒன்று மார்க்கெட்டிங் பீப்புள் கிடையாது உங்களுக்கு. மார்க்கெட்டிங் பீப்புளுக்கான வண்டி நிறையா இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? இது மார்க்கெட்டிங் பீப்புளுக்கான வண்டி கிடையாது உங்களுக்கு. இது வந்து ஃபேமிலி மேன் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து டவுனில் சுற்றுறாங்க உங்களுக்கு, சிட்டிக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னாக்கா ஆப்டான வெஹிக்கிளுங்க உங்களுக்கு. இது ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜும் அருமையாக இருக்குது உங்களுக்கு. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 34 ப்ளஸ் ஒரு 22 உங்களுக்கு 56 லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கிடைக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? அவ்வளோ விஷயம் இருக்குது. உட்காரத்துக்கு லாங்கஸ்ட் சீட்டு கிடைக்குது உங்களுக்கு. இவ்வளோ விஷயங்கள் கிடைக்குது உங்களுக்கு. இந்த வண்டியை வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. அதே போல் இன்றைக்கி ரிவ்யூக்கு வெஹிக்கிள் கொடுத்தது ஆனமலையை ஏற்றுறதாங்க அவங்க தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், பட்டுக்கோட்டை எல்லா ஊரும் அவங்க தான் பார்க்குறாங்க உங்களுக்கு. அவங்கள காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே கொடுக்குறாங்க உங்களுக்கு. அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்க அவங்களுக்கு. எத்தனை வெஹிக்கிள் பற்றி கேட்கணும் அவங்களை கேளுங்க உங்களுக்கு. டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. எல்லா வரைக்கும் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு. அதோட இது முக்கியமான விஷயம் வேரண்ட்டி பற்றி பேசாமல் இருக்கணும் ஒன்று. வேரண்ட்டி பற்றி பேசிடுறேன் உங்களுக்கு. வேரண்ட்டி எஸ் மாடலுக்கு வேரண்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா எஸ் மாடலை பற்றி 3 வருஷம் அல்லது 30,000 கிலோமீட்டர் உங்களுக்கு. சார்ஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3 வருஷம் உங்களுக்கு. ஓகேங்களா? எஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் எஸ் மாடல் திரும்பி சொல்கிறேன். எஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் வண்டிக்கு 3 வருஷம் அல்லது 30,000 கிலோமீட்டர் உங்களுக்கு. அடுத்தது பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் அல்லது 60,000 கிலோமீட்டர் உங்களுக்கு. எஸ்லேருந்து Z வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி வேரண்ட்டி தாங்க. வேரண்ட்டியில் மாற்றம் கிடையாது உங்களுக்கு. ஓகே, அதே போல் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு முடிஞ்சது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ, பாய்.